Entertainment presents Mari Selvaraj இயக்கத்தில் துருவின் பைசன் அக்டோபர் 17 முதல். MCR Pure Cotton Club formals and casual shirts. தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் blend of 5 puja oils from the house of Sunland. விஜயும் குறை சொல்ல முடியும், தமிழ்நாடு அரசையும் குறை சொல்ல முடியாது. இப்போ மக்கள் பேசும் பொருளாகாம முதலமைச்சர் உரையும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா மக்கள் கடந்து போறாங்க. அதுக்கு காரணம் கேட்டால் இங்கே யாரையுமே குறை சொல்ல முடியாதுன்றது அந்த 41 குடும்பத்திலையும் அந்த தாட்ஸ் இருக்கு. இப்போ சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசும்போது அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இல்லை, அதனால் நாங்கள் அதை மேல்முறையீட்டுக்கு போவோம் அது குறித்து அப்படின்றாரு. ஓகே, சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு திருச்சி சொல்றது அப்படின்றது இருக்கு இல்லையா? திமுக வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் சொல்றாரு, ஒரு நபர் ஆணையம் தொடரட்டும்னே அவங்க சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம்ன்றாங்க. ஆனால் அது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு. மிஸ்கம்யூனிகேஷன் முட்டு கொடுக்கதான் நீங்க நினைச்சிடக்கூடாது. சில நேரங்களில் ஜட்ஜ்மெண்ட்டுகள் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணும்போது சில எரர்கள் நடக்கும். திருச்சி சொல்றதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. இது அதிமுக தரப்புல அப்படிதான் சொல்றாங்க. இது உண்மையா பொய்யோ இதை அப்படி விட்டுருங்க. கடந்த கால தூத்துக்குடி விஷயத்தையே எடப்பாடி என்ன சொன்னான்னு கேட்டா, நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னாரு. எஸ்ஐடி விசாரிச்ச அந்த அறிக்கை இது வரைக்கும் என்ன இருக்கோ அதை வாங்கிக்கிறாங்க, சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்படி என்றால் எஸ்ஐடி விசாரித்தது சரியே, இது சிபிஐ தேவையில்லைன்றது தான் இவங்களுடைய ஒரு வாதமா இருந்தது. ஆனா அங்க பிரேக் ஆயிடுச்சு இல்லையா? டிவிக்கு வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாட்டோட நிறுத்தணும். இந்த வெற்றி வெற்றி வாகை வெற்றி கிரவுண்ட்ல இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் பாக்குறோம். ஒருத்தர் வீடியோ வெளியிடுறாரு, நான் தான் அதுல சம்பந்தப்பட்டிருக்கேன், நான் எனக்கு உண்மை தெரியணும். அந்த ஸ்பாட்ல நடக்கிறது சார். இதெல்லாம் இல்ல புள்ளி விவரம் வச்சே பேசுறாங்க இல்லையா? பிபிடி போடுறாங்க, ஸ்கிரீன் போடுறாங்க, அதுதான் சார் காமிக்கிறாங்க, மார்க் பண்றாங்க, பஸ் வருது. இல்ல சார், இப்போ பாருங்க நல்லா பண்ணுங்க. நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவேரா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த கரூர் நிகழ்வு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் அதை ஒட்டி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றது ஒன்று. அதனுடைய தொடர்ச்சியாக நேற்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அதுக்கான ஒரு விளக்கத்தை ரொம்ப தெளிவாக நீண்ட நேரமாக எடுத்து அதை சொல்லியிருந்தார். என்ன நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்றதெல்லாம். ஆனால் அது குறித்தும் விமர்சனங்கள் அப்படின்றது. ஆனால் நம்ம டே ஒன்ல, அதாவது இதற்கு முன்பு நம்ம பேசும்போது இருந்த நிலைமை அப்படின்றது சிபிஐக்கு மாற்றப்படுமா, இது அதிகபட்சம் தாவேக்காவுக்கான ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்ற விதத்துல எல்லாம் இருந்தது. ஆனால் அது மாறி இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? மாறி இருக்குன்றத விட இப்போ இது வரைக்கும் நடந்திருக்கிற இந்த நிகழ்வு, இந்த கரூர் நிகழ்வு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் அவர் பேசின வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது மக்களுக்கு ஒரு பார்வையாக இருக்குது. மக்கள் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறாங்க. அந்த சம்பவமாக இருக்கட்டும், அடுத்தடுத்து நிகழக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், விஜய் அவர்களுடைய பேச்சாக இருக்கட்டும், அது காணொலியில் பேசினாலே அந்த பேச்சாக இருக்கட்டும், அடுத்த எல்லா நிகழ்வும் முதலமைச்சருடைய இந்த நீண்ட நேர உரை உட்பட எல்லாத்தையுமே மக்கள் தீர்மானிக்கிறாங்க. மக்களுடைய தீர்மானத்தை நம்ம கூர்ந்து நோக்கிறது தான் நம்மளுடைய வேலை. இது நமக்கு தனிப்பட்ட கருத்து கூட இருக்கலாம். முதலமைச்சர் பேசுறதுல நமக்கு சில அப்ஜெக்ஷன் இருக்கலாம், கேள்வி இருக்கலாம், அல்லது அதுக்கு நம்ம உடன்படலாம். இப்போ அது இல்லை. ஆனால் மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்த நண்பர்கள் கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டயே, அந்த 41 பேர் இருக்கிறாங்க இல்லையா, 41 குடும்பங்கள் இருக்குல்ல, அந்த குடும்பத்துக்கு கூட போயிட்டு வந்துட்டாங்க. அங்கே பேசுனது எல்லாமே பொதுவான பார்வை என்ன தெரியுமா சார் இருக்குது? யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியல. முதலமைச்சருடைய உரையில் பார்த்தீங்கன்னா சில அப்ஜெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இருக்குதுன்னா இந்நேரம் மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட ஒரு பேசும் பொருளாக இருக்கும். மக்கள் பேசும் பொருளாகாமல் முதலமைச்சர் உரையும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா மக்கள் கடந்து போகிறாங்க. அதுக்கு காரணம் கேட்டால் இங்கே யாரையுமே குறை சொல்ல முடியாதுன்றது அந்த 41 குடும்பத்திலையும் அந்த தாட்ஸ் இருக்குது. இது உண்மை. விஜயும் குறை சொல்ல முடியாது, தமிழ்நாடு அரசையும் குறை சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கட்சி சார்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை குறை சொல்கிறது, எதிர்கட்சி குறை சொல்லலாம். ஏன் விஜய் தரப்பில் கூட தாவேக்கா தரப்பில் கூட குறை சொல்லலாம். இந்த சைடில் இருக்குன்னு கேட்டால் முழுக்க இவர் காலதாமதமாக வந்தது தானேங்க காரணம் கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி விசாரணை பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும், எஸ்ஐடி விசாரணை பண்ணியிருந்தா எப்படி அமைஞ்சிருக்கும், சிபிஐ விசாரணை பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பரவலாக விவாதிக்கப்படுதில்ல. இங்கே ஒன்று தான் கடைசியாக முடியும் சார். இந்த மக்கள் ஒரு விஷயத்தில் முடிவுக்கு வந்துட்டாங்க. இங்கே அந்த கரூர் மக்களாக இருக்கட்டும், அந்த பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு பார்வையாக பார்க்கக்கூடிய அத்தனை பேர், நீங்கள் நான் உட்பட எல்லோரும் கேட்டால் இதில் யாரை குறை சொல்கிறது? ஒரு தாமதமாக வர்றதுன்றதுனாலேயே இப்படி நடந்துருமா, இப்படி ஆயிடுமா, இப்படி ஏன் ஆச்சு அப்படின்னு கேள்வி இருக்கலாம். ஆனால் விடை பொதுவானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே
யாருமே குறிப்பிட்ட ஒருத்தரும் தனித்தனியாக சொல்லலாம், அல்லது ஒரு ஒட்டுமொத்த அந்த 27,000 பேர் கட்டினா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒழுக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஒழுக்கம் இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்ல, ஒழுக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட இருக்க அந்த பார்வையை தான் நம்ம வந்து இங்கே பிரதிபலிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா யாரையுமே குறை சொல்ல முடியாது. இப்போ மக்கள் மனநிலை இதுவாகவே இருக்கட்டும் சார். ஆனா இதை வச்சு ஒரு அரசியல் நடக்குது இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏன்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி சிபிஐ விசாரிக்கட்டும், அதற்கான மேற்பார்வைக்குன்னு ஒரு குழு அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் உட்பட. இப்போ சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசும்போது அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இல்லை, அதனால் நாங்கள் வந்து அதை மேல்முறையீட்டுக்கு போவோம் அது குறித்து அப்படின்றாரு. ஓகே, சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு திருச்சி சொல்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ திமுக வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் சொல்கிறாரு, ஒரு நபர் ஆணையம் தொடரட்டும்னே அவங்க சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம்ன்றாங்க. ஆனால் அது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இல்லை இது எப்படின்னா சில நேரங்களில் மிஸ்கம்யூனிகேஷன், இதை முட்டு கொடுக்க தான் நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது திமுக அரசுக்கும் அல்லது வந்து வில்சன் அவர்கள் கருத்துக்கும் நான் முட்டு கொடுத்துருவேங்க. சில நேரங்களில் வந்து இம்மிடியட்டாக வந்து அதை வந்து ஒரு கருத்து தெரிவிக்கும் போது அதாவது ஒரு தாமதமாக ஒரு கருத்து தெரிவித்தாலும் அதுக்குள்ளே வந்து பல கதைகள் புனையப்படும். அப்போது வந்து ஒரு பொறுப்பேற்று ஒரு வழக்கறிஞர் பேசும்போது கவனமாக பேசியிருக்கணுன்றதுல நான் மாறல, அது கரெக்ட். ஆனாலும் வந்து கேட்டால் இந்த சில நேரம் கம்யூனிகேஷன் வந்து மிஸ்கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்படும் போது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இப்படி நேரடியாக இதை சொல்லப்படலை. இது வந்து இப்போது எப்படி பார்த்தாலும் வந்து கேட்டால் இதை வந்து அண்டர்டேக் பண்ணது வந்து கேட்டால் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சில ஆர்டர்ஸ் போட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சிபிஐ வந்து அண்டர்டேக் பண்ணதுனாலே இது புரிதல் தான். ஒரு குழு வந்து அதுவும் நாட்டின் உச்சநிலையில் இருக்கக்கூடிய சிபிஐ அது விசாரணை பண்ணுறது கேட்டால் அடுத்தது எதுக்குன்னு கூட ஒரு கேள்வி வரும். இப்போ ராஜீவ் கொலையை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டால் அது வந்து சிபிஐ விசாரணை பண்ணுது, நாட்டின் உயர்ந்த புலனாய்வு அமைப்புகள் வந்து விசாரணை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜெயின் கமிஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக அது வேலையை செஞ்சுட்டு தான் இருந்தது. கடந்த காலத்தில் சில உதாரணங்கள் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இது யார் நியமனம் பண்ணாங்க, மாநில அரசு நியமனம் பண்ணிச்சா, மத்திய அரசு. ஆனால் ஒரு புலனாய்வு அமைப்பு வந்து நாட்டின் உயர்ந்த புலனாய்வு அமைப்பு வந்து விசாரணை பண்ணும்போது ஒரு நபர் குழு இயங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. சில நேரங்களில் ஜட்ஜ்மெண்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து டீகோட் பண்ணும்போது சில எரர்கள் நடக்கும். இதில் வந்து வில்சன் வந்து அவர் பேசுனதுக்கு அவர் தான் விளக்கம் தரணும். ஆனாலும் வந்து கேட்டால் இது வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான் நம்ம எடுத்துனோம் தவிர எதையுமே ஒரு உறுதிட்டு இதுதான் சொல்ல முடியாது. அவர் சொல்லிட்டாருன்றது நம்ம பார்த்து நானும் தான் பார்த்து நீங்கள் எல்லோரும் பார்க்குறோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து திருச்சி சொல்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. இது ஒரு அதிமுக தரப்புல அப்படிதான் சொல்றாங்க, அவர் மாத்தியே பேசுறாரு. இல்லாத சிக்கலே என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல் கட்சிகள் பார்வை வேற, நம்மளுடைய ஒரு பத்திரிகையாளர்களுடைய பார்வை வேற, ஒரு சாதாரண மக்கள் பார்வை வேற. இங்க பார்வைகள் தான் வித்தியாசப்படுது. எதிர்கட்சிகள் எப்பவுமே வந்து கண்பத்தி பாம்பா பார்ப்பாங்க இதுல என்ன வந்து நடந்திருக்கு. இப்போ நம்ம இப்படி நீங்க சொன்னதுனால எடுத்துக்கிறேன், ஏற்கனவே இப்போ நேற்று கூட ட்ரோல் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது உண்மையானு தெரியாது, நீங்க தான் எனக்கு சொல்லணும். வந்து பார்த்தீங்கன்னா வந்து 500 போலீஸ்காரர்கள் இருந்தாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதாக கூட ஒரு தகவல் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம கடந்த காலத்தில் இது உண்மையாக போயும் இதை அப்படி விட்டுருங்க. கடந்த காலம் தூத்துக்குடி விஷயத்தையே எடப்பாடி என்ன சொன்னான்னு கேட்டால் நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். அப்போ வந்து அது விமர்சிக்கப்பட்டது. ஸோ கட்சிகள் வந்து இதை வந்து அதுதான் இந்த இடத்துல தான் நான் வந்து முதலமைச்சருடைய பார்வையில் நான் பார்க்க விரும்புகிறேன். என்னென்னா இதை வந்து அரசியல் பார்வையில் பார்க்காதீங்க. அரசியலை கடந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ஒரு மனித நேயத்தோடு பார்க்கணும். 41 உயிர்கள் போயிருக்குன்னா அதுக்கான என்ன நடவடிக்கைகள், அதுக்கான ரெமெடி என்ன, அதுக்கான நிரந்தர தீர்வு என்ன, இது போன்ற நிகழ்வு நடக்காமல் இருக்கிறதுக்கான தீர்வு அதை நோக்கி நம்ம நகர்னோம் தவிர அரசியல் கட்சிகள் வந்து இப்படி தான் சார் பேசுவாங்க. அது எடப்பாடி மட்டுமே இல்லை, எடப்பாடியை கடந்து இங்கே இருக்கிற அத்தனை பாடிகளுமே வந்து அப்படி தான் பேசுவாங்க. இல்லை நீங்கள் சொன்ன போது சார், இது வந்து வில்சன் அவர்கள் ஒரு அந்த மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு அதனால பேசுறாருன்னா, ஆனா ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா வில்சன் அவர்கள் பார்வையை நான் சொல்ல, என் பார்வையில் கேட்டா அப்படி ஒருவேளை அவருக்கு வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிருக்கலாம். இல்லை எப்படி ஆகுன்றது தான். ஏன்னா இப்போ தமிழ்நாடே உற்று நோக்குது, இந்தியா முழுமைக்கும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வு. இது சாதாரணமாக நம்ம கடந்து போக முடியாது. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அப்படிங்கும்போது இது எப்படி வேணாலும் அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வழக்கறிஞர், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எப்படி இதை வந்து கடத்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் நீதிமன்றத்தில் அனுபவம் தான் தெரியும். ஆர்டர்ஸ் வந்து அங்கே பேசக்கூடிய நீதியரசர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுருக்கமான வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர்ஸாக வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து விளக்கமாக இருக்கும். ஆர்டர்ஸ் வந்துட்ட பிறகு அதை வந்து நம்ம வந்து பேசுறதுன்னு ஒன்று இருக்குது, விளக்கம் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அங்கே நீதியரசர்கள் பேசுறது மட்டுமே வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அடுத்து கருத்து சொல்லும் போது இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும்.
ஒரு ஒரு உத்தரவாக வரும்போது ஆர்டர்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு உத்தரவு வரத்துக்கு வந்து கேட்டால் வந்து இந்த மாதிரி முக்கியமான வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 நாட்கள் கூட ஆகும். சில நாட்களில் 10 நாட்கள் கூட கழிச்சு கூட ஆர்டர்ஸ்லாம் வரும். சில ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகி வந்த பிறகு அதை வந்து நம்ம வந்து அதை பேசுகிறதுக்கும் அன்னைக்கு ஜட்ஜஸ் வந்து என்ன வாயிலிருந்து வார்த்தைகளை வந்து நம்ம வந்து அதை மேற்கோள் காட்டி பேசும்போது இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும். இப்போ இன்னொரு விஷயமும் அவர் மீன் பண்ணுறார் சார். எஸ்ஐடி விசாரித்த அந்த அறிக்கை இது வரைக்கும் என்ன இருக்கோ அதை வந்து வாங்கிக்கிறாங்க, சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்படி என்றால் எஸ்ஐடி விசாரித்தது சரியே? இது நானும் கூட கேட்டாது. அது வந்து எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியல. என்னன்னு கேட்டினா இது வரைக்கும் வந்து விசாரணை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானும் கூட அதை அவர் சொன்ன சிரிப்பு வந்துச்சு. எனக்கு கூட சிரிப்பு வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா இது வரைக்கும் அப்படி இல்லை. நீங்கள் கூட சரியாக கேட்டிங்களான்னு தெரியல. அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நியாயமாக பேசணும்ல. அவர் சொன்ன கேட்டினா இப்போ வந்து இந்த சிபிஐ வந்து அதை அண்டர்டேக் பண்ணாலும் இது வரைக்கும் நடந்த விசாரணை எல்லாம் சரியாக தான் நடந்திருக்குன்றது தானே பொருள்ன்றாரு. இது வந்து வேற என்ன சார் செய்ய முடியும் அவர் இடத்துல இருந்து? நீங்கள் ரொம்ப அவர் இடத்துல இருந்து நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், அவருடைய நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒன்று இப்படி சொல்லி தானே ஆகணும் சொல்லுங்க. அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. அது கொஞ்சம் பரிதாபமாக இருந்தது அந்த சொல்லும் போது. கேட்டால் இது வரைக்கும் என்ன நடந்தது இல்லை, என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், இவங்களோட ஒரு கோரிக்கை என்னவா இருந்ததுன்னா இது வந்து தமிழ்நாடு அரசை விசாரிக்கட்டும், ஆணையம் இருக்குது, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியாச்சு, சிபிஐ தேவையில்லைன்றது தான் இவங்களுடைய ஒரு வாதமாக இருந்தது. ஆனால் அங்கே பிரேக் ஆயிடுச்சு இல்லையா? சிபிஐக்கு கொடுத்தோடனே இல்லை சார், இந்த இடம் தான் டிவி கேக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக மாறிடுச்சு. இல்லை இது எல்லாரும் அதை சொல்கிறாங்க. என்ன கேட்டினா டிவி கேக்கு வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாட்டோட நிறுத்தணும். இந்த வெற்றி வெற்றி வாகை வெற்றி அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்று கூடுதல் மட்டும் போட்டுக்கங்க. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து திமுக அரசு வந்து அதிமுக அரசும் சரி ஆட்சியில் இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிலைப்பாடும், ஆட்சிக்கு வந்து இல்லாமல் எதிர்க்கட்சியாக இருந்தாங்கன்னா அப்போ ஒரு நிலைப்பாடும் இருக்கும். ஏன்னா இவங்க விசாரணை பண்ணாங்கன்னா வந்து மாநில காவல்துறை வந்து இவங்களுடைய கைப்பாவையாக செயல்படுவாங்க, நீதி கிடைக்காது, நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சிபிஐ கேட்பாங்க. சிபிஐலாம் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருந்தது. வந்து என்ன கேட்டால் காங்கிரஸ் பீரியடில் தான், கடைசி காலத்தில் நான் மன்மோகன் சிங் பீரியடில் தான் வந்து சிபிஐ வந்து முழுக்க வந்து அதனுடைய சாயம் வந்து அரசியல் சாயமாக மாறதான் நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடிலாம் இந்திரா காந்தி அவர்கள் பீரியடில், அதுக்கு பிறகு வந்து கேட்டால் அது சரியாக தான் இருந்தது. ராஜீவ் பீரியடில் கூட சரியாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து மன்மோகன் பீரியட்லேயும் கொஞ்சமும், அதுக்கப்புறம் பிஜேபி வந்து முழுக்க அது வந்து சிபிஐக்கு வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு இல்லை, ஒரு தற்சார்புடைய வந்து ஒரு அமைப்பு கிடையாது, அது முழுக்க அரசியல் சார்புடையது அப்படின்ற வந்து ஒரு சாயம் வந்து அப்படி ஆயிடுச்சு. இனி எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்ல முடியாது, காங்கிரஸ் ஆட்சி நாளைக்கு வந்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி இருந்த பிறகு இப்போ பார்வை வந்து கேட்டால் இவங்களுக்கு அந்த பழைய பார்வையே இருக்குது. என்னென்னு கேட்டால் சிபிஐ வந்து விசாரணை பண்ணா இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன் கேட்டால் இங்கே இருக்கிற உள்துறையில் தான் வந்து சிபிசிஐடி இயங்குது, தமிழ்நாடு போலீஸ் ஒட்டுமொத்தமாக இயங்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு செய்யக்கூடிய நடவடிக்கை எல்லாமே வந்து ஒரு அரசியல் சார்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொன்ன நடவடிக்கை, காவல்துறை நடவடிக்கை ஒட்டுமொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்புடையது இருக்குன்னு சொன்னால் அங்கே சிபிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை கிட்ட தானே இருக்குது. அப்போ இங்கே பார்வை என்னென்னா, நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம், நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, போலீஸ் வந்து உங்களுக்கு ஆதரவாக தான் செயல்படும் அப்படின்ற ஒரு பார்வை தான். ஆனால் அதை தாண்டி 1-2 பார்வை மாறி இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சாத்தான்குளம் மேட்டராக இருக்கட்டும், அது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து இப்போது திருபுவனம் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிகள் இப்போ வந்து தானாகவே முன் வந்து கேட்டால் இதை வந்து சிபிஐ விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. காரணம் கேட்டிங்கன்னா அதில் வந்து காவல்துறை அதிகாரிகளே இந்த குற்றத்தில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலாக இருக்கும்போது இதை நாம் எடுத்து என்னதான் நீங்கள் வந்து இதை விசாரணை பண்ணி நேர்மையாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் கூட இதை வந்து சார்பு நிலையில் இவங்க செயல்பட்டுருப்பாங்க, இவங்க சார்ஜ் ஷீட்டில் இதெல்லாம் விட்டுட்டாங்க, டம்மியாக போட்டாங்க சார்ஜ் ஷீட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இதை வந்து சிபிஐ கொடுக்கணும்னு சொல்லி வந்து அது வந்து சரியான பார்வையாக தான் இருக்குது. இதுலேயும் அதே கிளைம் தானே? அதுதான் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் லட்டி சார்ஜ் பண்ணும்போது இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா இதை அப்படி கூட எடுத்துக்கலாம். காவல்துறை வந்து லட்டி சார்ஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அறியாத்தனமாக செய்யக்கூடிய வந்து பல செயல்கள், தாவேகா தொண்டர்கள் செய்யக்கூடிய இதாக இருக்கட்டும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிகழ்வுலுமே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை பாதுகாப்புக்கு இருந்தாங்க, 500 பேர் இருந்தாங்கன்னா அந்த 500 பேர் இருந்தாங்களா இல்லையான்றதை ப்ரூவ் பண்ணுற இடத்துல மட்டும்தான் இவங்க இருக்கிறாங்க. குற்றத்தில் கிடையாது, அதாவது சம்பவத்தில் கிடையாது. 500 போலீஸ்காரர்கள் அங்கே இருந்தாங்களா இல்லையான்னு சில சந்தேகத்தை கிளப்புறாங்க இல்லையா, அது இருந்தாங்களான்றதை நிரூபிக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்க வந்து கேட்டால் அது மாநில காவல்துறை இருக்குது. அதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வந்து காவல்துறை அதிகாரியும் வந்து ஐஏஎஸ் இவங்கெல்லாம் வந்து பேசணும் தெரியும்.
இது அவங்க. ஆனால் இதில் வந்து லட்டி சார்ஜ் பண்ணி இறந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த தமிழ் அரசு நீங்கள் இல்லை நான் எல்லாருமே என்ன சொல்லிக்கிறேன், போலீஸ் அடிச்சதுலதாங்க இப்படி வந்து ஆச்சு, இந்த சம்பவம் இப்படி ஆயிடுச்சு. அப்போ எப்படிங்க இந்த போலீஸை விசாரிக்கலாம், எப்படிங்க நியாயம் கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனால் இது முழுக்க கூட்டத்தில் வந்து நெரிசலில் ஏற்பட்ட ஒரு விஷயம். இதில் நீங்கள் முதல்ல ப்ளேம் பண்ணுறது யாரை ப்ளேம் பண்ணணும்னு கேட்டால், விஜய் தாமதமாக வந்தார், வாகனத்தை உள்ளே செலுத்தினார். அதுக்கப்புறம் சில கதைகள்லாம் வருது, உங்களுக்கு தெரியும். எனக்கு கதைகள்ன்றது நிஜமாக கூட இருக்கலாம். ஏன்னா அதில் சம்பந்தம் இல்லாத சில நபர்கள் இருக்கிறதுனால அந்த சந்தேகம் வருது. ஏன்னா அந்த கேரவனுக்குள்ளே யாரெல்லாம் இருந்தாங்க, கேரவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயக்குனர் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி தயாரிப்பாளர் சொல்லக்கூடிய ஜெகதீஷ் வந்து கேட்டால் கோ ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு ஜனநாயகனுக்கு அவர் இருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் கட்சியோட நிர்வாகியாக இருந்திருக்கிறார், கட்சியோட வந்து ஒரு துணை பொருளாளர் இருக்கிறார். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, காவல்துறை அவங்க எதோ ஃபாலோ பண்ணாங்க, எதோ ஃபாலோ பண்ண விட்டாங்க, உண்மையிலே இது வந்து கூட்ட நெரிசல் உருவானதுக்கான காரணம் என்ன, இது எல்லாமே விசாரணையில் தான் தெரிய போகுது. எப்படி இருந்தாலும் இறுதியாக முடிய போகிறது கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட், இப்படி தான் முடிய போகுது. அது சிபிஐ விசாரணை பண்ணாலும் சரி, சிபிஐ, இது என்னுடைய அனுமானத்தை தான் நான் சொல்கிறேன். என்னுடைய அனுமானம் சொல்லலாம், காரணங்கள் வேணா சொல்லலாம். இந்த விபத்து நடந்ததுக்கு காரணம் யாரெல்லாம் இருக்கிறாங்க அது சிபிஐ யார் வேணா சொல்லலாம். ஆனால் முடிய போகிறது என்னன்னு கேட்டால் இது விபத்துக்கு காரணம் யார் சார்? இப்போ நம்ம 2 வீலரில் போகிறோம் சார், நான் என் பாதையில் போகிறேன், இன்னொருத்தர் எதிர்க்க வரான்னு வச்சுங்களேன், நான் கவனக்குறைவாக போய் அவனுடைய பாதையில் போனேன்னா நான் தான் அது அந்த விபத்து தான் நடக்கிறது, விபத்து தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மோட்டிவேஷன் எதுவுமே கிடையாது, அவன் யாரோ நான் யாரோ. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை விசாரிப்பாங்களே, இதில் சதி இருக்கா இல்லையா விசாரிப்பாங்க. இந்த இடத்துல தான் நினைக்கிறேன் சதின்றதுக்கே நம்ம போகக்கூடாதுன்ற. நான் இந்த சதின்றது அதுதான் விசாரிப்பாங்க இல்லையா. நடந்தது சார், நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு மரணம், 41 பேர் இறந்துட்டாங்க. இது சதிக்கிட்டே நம்ம போகணும். ஆனால் இந்த மரணத்துக்கு காரணம் என்ன? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 500 போலீஸார் போடவே இல்லை, 300 பேர் போலீஸார் போடணும்னா அது இப்போ சொல்லலாம் கேட்டால், இது வந்து உள்நோக்கத்தோட 300 பேர் வந்து போட்டாங்க, 500 பேர் போடாமல் ஒரு 100 பேர் ஃபார்மாலிட்டி போட்டாங்க, போலீஸ் வந்து பாதுகாப்பே கொடுக்கவே இல்லை அப்படின்னு வந்து அவங்க தரப்பில் அது அவங்க பாடு அது நிரூபிக்க போகிறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் இங்கே சிபிஐ, இப்போ நம்ம சிபிஐ விசாரணைக்கு நம்ம எதிரானவங்கன்ற மாதிரி பேசக்கூடாதுல்ல. இப்போ இங்கே சிபிஐ கூட விசாரிக்கட்டும், நமக்கு என்ன. ஆனால் இந்த இடத்துல விட மாட்டேங்கிறாங்கன்றது தானே கேள்வி. அப்படி இல்லை சார், இது பார்க்கும்போது கேட்டால் அவங்க தரப்புல கிளியரா இருக்கிறாங்க, நம்ம வந்து கரெக்டாக தான் செயல்பட்டு இருக்கிறோம். சரி, கரெக்டா இருந்தா ஓகே பண்ணுங்க, நீங்களே யார் என்கொயரி பண்ணா என்ன, உண்மை வெளியே வந்தா போதும். அப்படி இல்லை சார், இது பாருங்க, இது வந்து மாநில உரிமை பிரச்சனை இது, சரிங்களா? நீங்க எல்லா வழக்கம் இப்போ நீங்க ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரி ஆயிடுது இல்லை. அந்த இடத்துல நான் டிஃபெண்ட் பண்ண தான் செய்வேன். என் தரப்புல வந்து எல்லாமே சரியா செயல்பட்டு இருக்கிறேன், நான் இதை வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதாண்டி இப்போ நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கு தாக்கல் பண்ணக்கூட அது தாவேக பண்ணட்டும், இல்லை அதிமுக யார் வேணால் பண்ணட்டும், அவங்க தரப்பில் வந்து ப்ரேயர் வைக்கும்போது நான் அதை அப்ஜெக்ஷனே பண்ணாமல் நீங்கள் என்ன சொல்லி கேட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா இது இவருங்க எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணாமல் விட்டுட்டாங்க இவங்க. அப்போ அரசுக்கு ஓகே அவங்க கேட்குறாங்க, உடனே அவங்க மேலே எந்த தவறு இல்லை, அதனால ஓகே எப்படி வேணால் நீங்கள் பேசலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கேட்டால் அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க, நான் எங்கள் சைடில் கரெக்டாக தான். இப்போ நீங்கள் ப்ளேம் பண்ணுறது என்ன, அங்கே வந்து சில குற்றச்சாட்டுகள் வச்சு தான் நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்க. பிளைனாக நீங்கள் வந்து சிபிஐ கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை. அங்கே மாநில காவல்துறை மீது சில குற்றச்சாட்டுகள் வச்சு நீங்கள் ஒரு அஃபிடேவிட் நீங்கள் பண்ணும்போது அதை டிஃபெண்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு சரி நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் அது சரியாக இருக்காது இல்லை. சரி, டிஃபெண்ட் பண்ணுறாங்க சார். ஆனால் இப்போ இதை தாண்டி நிறைய கருத்துக்கள், இப்போ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது, இன்சிடென்ட் நடக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைன்னா உடனடியாகவே அந்த மாவட்ட நிர்வாகத்தில் யாரெல்லாம் பொறுப்பில் இருந்தாங்களோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறதோ இடம் மாற்றுறது, இந்த மாதிரியான அரசின் நடவடிக்கை இருக்கும். ஏன் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க, அவங்க சைடில் தப்பு இல்லைன்னு அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறீங்கல்ல இவங்க பண்ண, அவங்க சொல்கிறாங்க எங்கள் சைடில் தப்பே இல்லைங்க, நாங்கள் எங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வந்து ஒரு சம்பவத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னெல்லாம் சம்பவன்றதை விட திட்டமிட்டு இந்த நிகழ்வுக்கு என்னென்னலாம் நாங்கள் வந்து புரோட்டோக்கால் படி என்ன பண்ணணுமோ அத்தனை நாங்கள் பண்ணிட்டோம். எங்கள் மேலே தப்பே இல்லை, நாங்கள் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சஸ்பெண்ட் பண்ணோம்? அப்போ நாங்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ண மாதிரி ஆயிடுது இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி என்ன செஞ்சு அவர் ரோலை கரெக்டாக பண்ணார், அதிகாரிகள் அத்தனை அதிகாரிகளும் கரெக்டாக செயல்பட்டாங்க, அப்போ நாங்கள் எதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்? இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்னென்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேக தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்ற நிகழ்வு இருக்குது, அப்போ வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க, உடனே ஆக்ரோஷமாக போய் இவங்களை கைது பண்ணி உள்ள தூக்கி தள்ளணுன்ற அந்த அரசியல் உள்நோக்கம். இப்போ அப்படி இருந்தால் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்பட்டாங்கன்னு சொல்கிறான். அவங்க நினச்சிதான் ஓவர் நைட்டு இந்த போலீஸ் தூக்கி உள்ளே வச்சிருக்க முடியும். அப்போவும் கூட என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, யார் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் சார், யார் வந்து பல சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த தருமபுரி பஸ் அடிப்பு வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை யார் வந்து முன்னெடுத்து செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து முதல் குற்றவாளி. பஸ்ஸை கொளுத்தினவன் அதில் அந்த குற்ற வழக்கில் ஈடுபட்டவன்லாம் பார்த்தீங்கன்னா 2வது 3வது போயிட்டான்.
யார் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி சட்டவிரோதமாக ஒரு கும்பலை ரோட்டில் உட்கார வச்சாரோ அவர் தான் முதல் குற்றவாளியாக ஆனார் அந்த வழக்கில். எப்போவுமே இந்த மனு கொடுக்கும்போது அப்படி தான் ஆகும். இப்போ நான் கேட்குற வந்து கேட்டினா உங்கள் தரப்புலேயே நாங்கள் வந்து கேட்டினா வந்து மாவட்ட செயலாளர் உங்கள் தரப்புல நான் உங்களை சொல்ல தாவேக தரப்புலையே மாவட்ட நிர்வாகிகளை கைது செய்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் உங்களை தூக்குறது எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஆனால் சில வாய்ப்புகள் வந்து வாய்ப்புகள்ன்றத விட என்ன சொன்னீங்கன்னா ஒரு அவகாசம் வந்து கொடுக்குறாங்க. முதல் இதில் யார் வந்து சட்டப்பூர்வமாக முதல்ல ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடிய நபர் யார்? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி சார் எந்த ஒரு தவறுதலும் இல்லைன்றதுனால மாவட்ட நிர்வாகத்தில் இருந்த யாரையுமே அவங்க நடவடிக்கை எடுக்கல. அப்போ விஜய் அவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல. விஜயும் வந்து அவருக்கு எந்த சார் இங்க அப்படி இல்லை சார் எப்படி சார் இல்லை அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு இல்லை. நான் ஒன்று நல்லா புரிஞ்சுங்களேன், ஒரு விஷயம் நல்லா பண்ணுங்க. இப்போ காவல்துறை வந்து முதலமைச்சர்கிட்ட கேட்குறாங்க ஒரு கேள்வி. சாரி கட் பண்ணுறோம். ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுது. இதில் வந்து விஜயை கைது பண்ணிக்கலான்னு முதல் கேள்வியே வந்து ஊடகம் கேட்கும்போது அப்போ முதலமைச்சர் சொல்லிட்டுனா இது வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஒரு நபர் கமிஷனும் வந்து ஆணையம் இருக்குது, விசாரணை பண்ணி நாங்கள் வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லும்போது இதில் யாரையுமே கைது பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். யாரையுமே ஒருத்தரோட கைது பண்ணல. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ பண்ணாங்களே ஏன் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணல இவர் மேலே நடவடிக்கைன்னு கேட்குறீங்களா? அப்போ யாரையுமே கைது பண்ணலன்னா இங்கே சட்டம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அப்போ இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படாத கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கல்ல, என்னங்க இவ்வளோ நடந்திருக்கு, இங்கே ஒரு நிர்வாகம் நடக்குதா இல்லைங்க? அப்போ அந்த நிர்வாக நடவடிக்கை கேட்டால் அதுக்கான வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து நடவடிக்கை எடுக்குது, மாவட்ட காவல்துறை வழக்கு பதிவு பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் அடுத்த கட்டமாக வந்து கேட்டால் வந்து யார் புஷி ஆனந்த் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அடுத்த கட்டமாக புஷி ஆனந்த் கையெழுத்து போட்டாரா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் அந்த மனு கொடுக்க போனது வந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்சி பதிவாக இருக்குது. ரெண்டாவது இதில் வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்தவர் யாருன்னு கேட்டால் விஜய். அப்போ நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து குற்றம் அந்த வருஷப்படுத்தினீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் வராரு. இல்லை அந்த புரிதல் இல்லாமல் திருமாவளவன் கேட்குறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி இங்கே அதுதான் நான் மீண்டும் சொன்னீங்க. எடப்பாடி இடத்துல நீங்கள் திருமாவளவனையும் பாருங்கள். இங்கே அரசியல் கட்சிகள் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் இங்கே வந்து அரசு நிர்வாகம் செயல்பட முடியாது. அது திருமாவளவனாக இருக்கட்டும், அது எந்த வளவனாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இங்கே வந்து எடப்பாடி கேட்குறாருன்றதுக்காக கிடையாது சட்டம் வந்து செயல்படாது, திருமாவளவன் கேட்குறாருன்றதுக்காக செயல்படாது. சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முறையாக இது வந்து செயல்பட்டு இருக்குது. காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போடுற டியூனுக்கெல்லாம் டான்ஸ் ஆட முடியாது. அரசு இருக்குது, அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை இருக்குது, காவல்துறை வந்து முடிவு பண்ணுது. இது அப்படிதான் நம்ம சட்டப்பூர்வ நடவடிக்கை. நீங்க பாருங்க அரசியல் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் அப்படிதான் பேசுவாரு. இல்ல சார் நீங்க சொன்ன மாதிரி அவர் விஜய் கெஸ்டா வர்றாருன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்து ஏன் விஜய் மேல வழக்கு பதிவு செய்யல, ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்றது ஒரு நியாயமான கேள்வி தான். அவர் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்டதுக்காக சந்தோஷப்படணும். கேட்கலாம் நீங்கள் என்ன சொல்லுன்னு கேட்டால் வந்து திருமாவளவன் வந்து வாய் மூடி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே வந்து அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் இறந்துருக்கிறாங்க. அவர் வந்து திமுக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொம்படிக்கிறாரு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து பி டீமு டிஎம்கேட பி டீமு அப்படிலாம் பேசுவீங்க. இப்போ கேள்வி கேட்டதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க. அப்படியாவது ஒரு கேள்வி திமுக அரசை எதிர்நோக்கி வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு, எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, சந்தோஷப்படணும் முதல்ல ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் கேட்கக்கூடிய என்னன்னு கேட்டிங்கன்னா புஷி ஆனந்த் வந்து கைது செய்யும்போது ஏன் விஜயை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாருல. இது வந்து நீங்கள் அரசியல் கேள்வியாக நீங்கள் பாருங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கைன்னு எடுக்கும்போது அதுக்கான எஸ்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வேலையை இப்போ பாருங்கள் வந்து முதல்ல மாவட்ட நிர்வாகம் வந்து கைது பண்ணுது, எஸ்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை ஆரம்பிக்குது. விசாரணை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அது நடந்திருக்கலாம், இல்லை அது வந்து தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை உடனே உங்களுக்கு தெரியும்ல. எப்படி இருந்தாலும் சில வாய்ப்புகள் வந்து அரசியல் ரீதியாக கூட சில வாய்ப்புகள் வழங்கப்படும் சார். அதை வந்து நீங்கள் தப்புன்னு சொல்லலாம், அது சரின்னு சொல்லலாம்னு கேட்டால் ஒரு தலைவருங்க இதில் நேரடியாக அவர் ஏதாவது என்னங்க அவர்னா கொலையில் ஈடுபட்டாரா, ஒரு நிகழ்வு தானே, ஒரு ஆக்சிடென்ட் தானே, இதுக்கே அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். இந்த சிபிஐ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காம இதே எஸ்ஐடியை விசாரணை பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கோர்ட்ல இவங்க போட்டு முன்ஜாமீன் கேட்பாங்க. ஒரு கோர்ட்டில் தள்ளுபடி பண்ணாலும் அடுத்த கோர்ட்டுக்கு வந்து கேட்டால் ஹைகோர்ட் போவாங்க. ஹைகோர்ட்டும் தள்ளுபடினா நேராக எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் இவங்க வந்து அதுக்கான பிணை வந்து வாங்கி தான் இருப்பாங்க. ஏன்னா இது வந்து விபத்து தான், இது எங்கள் அரசியல் உள்நோக்கத்துக்காக வழக்கமாக போடக்கூடிய அந்த சொன்ன அந்த ஃபார்மேட்டை அடித்து இது அரசியல் காரணத்துக்காக எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். சரி அப்புறம் ஏபி கொடுக்க தான் போகிறாங்க. அப்போது வழக்கு பதிவு பண்ண போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த போடக்கூடிய டியூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை செயல்படாதுன்றாங்க. இப்போ இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்குறோம் சார், உச்சநீதிமன்றத்தில் அவங்க சொல்கிறாங்க நீதிமன்றத்தையே ஏமாத்து பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ மனுதாரருக்கு தெரியாமலே மனு வந்து ஃபைல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதையும் விசாரணையில் எடுத்துக்கணும். அப்போ தேவைப்பட்டால் சிபிஐ அதை விசாரிக்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுறாங்க. கிரவுண்டில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் பார்க்குறோம். ஒருத்தர் வீடியோ வெளியிடுறாரு, நான் தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்கேன், நான் வந்து எனக்கு உண்மை தெரியணும் அப்படின்றனால நான் அப்பீல் பண்ணுறேன், ஆனால் என்ன மிரட்டுறாங்க அப்படின்றார். இது எப்படின்னா
எப்போவுமே சார் இந்த நீதிமன்றத்தில் வந்து இந்த மாதிரியான மனுக்கள் தாக்கப்படுற மாதிரி கேட்டால் யார் ரெப்ரசன்ட் பண்ண கேட்டால் அட்வொகேட்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஏபிஏ முன்பினை கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை யார் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அட்வொகேட்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து என்னென்னு கேட்டால் சில நேரங்களில் வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் அவர் வந்து என்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நபர் சொன்னதுலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பெட்டிஷன் போட்டாலே என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. மீதி இருக்கிற 3 பேர் இருக்கிறாங்கல்ல, அது கணக்கு. முதல்ல யார் இதை பெட்டிஷன் இதை வந்து கையெழுத்து வாங்கினா தாவேக தரப்பில் கூட கிடையாது, அதிமுக தரப்புலன்றாங்க. மொத்தம் இங்கே நோக்கம் என்னன்னு கேட்டால் நீதிமன்றத்தை ஏமாத்துனாங்கன்னு சொல்ல முடியாது. கையெழுத்து போட்டது அந்த என் கையெழுத்து கூட இல்லைன்னு சொன்னார்னு வச்சுங்களேன், அப்போசிங் சொல்லலாம். கையெழுத்து போடும்போது இவர் என்ன நிலையில் இருந்தார், என்ன இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது, அது தெரியாது நீதிமன்றத்துக்கு. நீதிமன்றத்தில் என்ன கேட்டால் இந்த பாதிக்கப்பட்ட நபரா, பாதிக்கப்பட்ட நபர், அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துருக்கிறார், கையெழுத்து அவரு தானா, கையெழுத்து அவரு தான். இவங்க வந்து இப்போ சொல்லும் போது கேட்டால் இது வந்து என் விருப்பத்துக்கு மாறா பண்ணிட்டாங்கன்னு கிடையாது. சம்பவம் நடந்தது உண்மை, கையெழுத்து போட்டதும் உண்மை, டாக்குமெண்ட் தான் அங்கே எடுத்துப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மனசு மாறி கூட நீங்கள் சொல்லலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உங்களுக்குள்ள ஏதாவது டேர்ம்ஸ் ஏதாவது பேசியிருப்பீங்க, அந்த டேர்ம்ஸ் வந்து விலகி இருக்கலாம், உங்களை கூப்பிட்டு போனவங்க. இப்படி சில பேர் கேள்வி கேட்குறாங்க, எப்படி சுப்ரீம் கோர்ட்டு போகிற அளவுக்கு அவருக்கு வந்து எப்படி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வசதி வாய்ப்பு, சில பேர் இப்படி கூட கேள்வி கேட்குறாங்க. அங்கே வந்து நீதிமன்றம் எடுத்துக்கிறது கேட்டால் அந்த பேப்பர் டாக்குமெண்ட்டை எடுத்துக்குது. அந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ணவர் யார், சைன் பண்ணவர் பாதிக்கப்பட்டவர். ஆமாம், பாதிக்கப்பட்ட தரப்பில் வந்து அவர் சைன் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து இதை வந்து ஒரு பெரிய பாயிண்ட். இதுக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருந்தாலும் இங்கே இதெல்லாம் வருதுன்னா கூடுதலாக ஒரு ஸ்ட்ரென்த்து தான் சார். இது எப்படி இருந்தாலும் கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் என் சோமோட்டாவை எடுத்து பேசக்கூடாதா, நீதிமன்றம் கொடுக்கூடாதா? நீதிமன்றமே எடுத்துக்கு சார். சுப்ரீம் கோர்ட்டே வந்து கேட்டால் சுப்ரீம் பவர் இருக்குது. எந்த கையெழுத்து தேவை, எந்த அஃபிடவிட் தேவையில்லை. இந்த நிகழ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹைகோர்ட்டில் சில கேஸ்லாம் எடுக்கலையா, சுப்ரீம் கோர்ட்டே எடுத்து கேட்டால் இதை சிபிஐ கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஏன்னா அவ்வளோ பவர் இருக்குது சார் இங்கே. இல்லை, இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, வில்சன் அவர்கள் சொல்லும்போது இது இடைக்கால உத்தரவு தான், இதில் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, மேற்கொண்டு அது வந்து விசாரிக்கும் போது இதை வித்ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ கிரவுண்டில் என்ன நடக்குதுன்றது இதில் ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம உள்ளே போக முடியாது. ஒரு சீனியர் கவுன்சிலர் அவருக்கு வந்து அவர் டெக்னிக்கலாக நம்ம இதுக்குள்ளே போய் பேச முடியாது ஒன்று. பட் என்ன கேட்டால் இது வந்து நீண்ட ஒரு விவாதத்தில் போய் முடியும். இது சட்டப்பூர்வமாக அவர் சொல்கிறது எவ்வளோ தூரம் சரி தப்புன்றதெல்லாம் வந்து பார்த்தா அரசியல் சார்ந்து சட்டம் சார்ந்த ஒரு விஷயம். நம்ம வந்து அது ரொம்ப இன்டெப்த்தாக அது உள்ளே போக முடியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் திமுக தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு விளக்கம் தரணும், அவங்க தான் இதுக்கு விளக்கம் தரணும். அவர் பேசின அர்த்தம் இருக்கணும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவர் சொன்னதில் வந்து நீங்கள் இப்போ கேட்டிங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிங்களா, ஒரு வார்த்தை அவர் சொன்னார் பாருங்க, அந்த ஒரு இதுதான் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி சொல்கிறாரு இவர் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. அதுக்கு தான் நம்ம பேசிட்டோம். ஸோ அதனால் ஒரு சீனியர் ஒரு கவுன்சில் வந்து அவர் வந்து இப்போ வந்து திமுக சார்பாக அவர் வந்து எதாவது பேசணும், நம்ம மற்ற ஊடகவியலாளர் மாதிரி நம்ம வந்து அவரை விமர்சனமும் பண்ண முடியாது. ஆனால் அவர் பேசின சில வார்த்தைகளுக்கு கேட்டால் ஒரு கொஸ்டின் இருக்குது, நிறைய கொஸ்டின் இருக்குது. இப்போ சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது, ஏன்னா இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் மக்கள் மத்தியில் ஒரு வதந்தி பரவுது அப்படின்ற அடிப்படையில், இல்லை இது வந்து தப்பாக புரிதலை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து அதிகாரிகள் விளக்கம் கொடுக்குறாங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் ஒரு பிபிடி எல்லாம் போட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்றாரு. இப்போ போலீஸ் அதிகாரி சொல்லும் போது முதலமைச்சர் சட்டசபையில அதுல காவலர்கள் வந்து 500 பேர் இருந்தாங்கன்னு, ஆனா முதலமைச்சர் அவர்கள் சொல்லும்போது 606 அப்படின்றாங்க. எங்கிருந்து இந்த 106 மிஸ் ஆனது? இந்த மாதிரி இல்ல, இது எல்லாமே அதுதான் இங்க இது புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து சில நேரம் அப்ராக்சிமேட்டா சொல்றதுதான். 500க்கு பேர் மேற்பட்டவங்கள நாங்க வந்து போட்டோம், ஒரு தோராயமா 500 அப்படின்னு. சில நேரங்கள் அங்க ஆன் த ஸ்பாட்ல நடக்கிறது சார். இதெல்லாம் இப்போ ஒரு 500 பேர் கொடுத்தாச்சு, இல்ல புள்ளி விவரம் வச்சே பேசுறாங்க இல்லையா, பிபிடி போடுறாங்க, ஸ்கிரீன் போடுறாங்க, காமிக்கிறாங்க, மார்க் பண்றாங்க, பஸ் வருது. இல்ல சார், இப்போ பாருங்க நல்லா புரிஞ்சுங்க. அப்போ 606ன்னு சொல்லிட்டாரு, நான் குறைவா சொன்னாதான் நம்ம கேட்கணும். நல்லா புரிஞ்சுங்க. குறைவா சொன்னா கூடுதலாக சொல்றாங்களா, அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக சொல்றாங்கன்னு பொருள் கிடையாது. கடைசி நேரத்தில் கூட அவங்க டியூட்டிக்கு வந்தவங்களா கூட இருக்கலாம் சார். இப்போ சம்பவத்தை நீங்க இப்படி பாருங்க சார், காவல்துறை அதிகாரி இல்ல இருங்க, நான் முட்டு கொடுத்தா சொல்ல, இப்படி சார் நடைமுறையில் இருக்கிற விஷயங்களை சொல்றேன் நான். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இப்போ உங்களுக்கு தெரியும் பந்தோபஸ்து டியூட்டிலாம் எப்படி போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பட்டாளியிலேருந்து வர வைக்கிறதுன்றது வேற, அந்தந்த ஸ்டேஷன்லேருந்து போஸ்ட் பண்ணுவாங்கல்ல. அப்போ சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஆப்சென்ட் ஆகலாம். சில ஆப்சென்ட் ஆகிடுச்சுன்னா கேட்டால் இங்கே இல்லை இந்த சூழ்நிலை வந்து இருக்கிற டென்ஷன் அதிகமாக சார், நமக்கு இங்கே ஃபோர்ஸ் பத்தல சார் சொன்னாக்கா அதுக்கப்புறம் கூட வந்து கேட்கலாம். ஆனால் அங்கே நாமினேட் பண்ணது டிசைட் பண்ணது 500, அது கன்ஃபார்மு. 500க்கு குறைவான்னு கேட்டால் 500 பேரை சொல்லிவிட்டு ஆனால் போட்டது 400 பேர் சொன்னால் நீங்கள் கேட்கலாம். 500 பேர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூடுதலாக கூட ஃபோர்ஸை வர வச்சுருக்கலாம்.
இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்களா என்னன்னு கேட்டால் ஏங்க இது பாதுகாப்பே இல்லைங்க, அப்படி கிடையாதுங்க, நாங்கள் 500 பேர் கிட்ட கொடுத்துருவோம். ஆனால் இருக்கிறதுக்கே ஒரு லேட் பண்ண இங்கே கூட்டம் அதிகமாகிடுச்சுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேபர்ஸ், இங்கே வந்து லேபர்ஸ் மீன்ஸ் நான் பப்ளிக் எல்லாமே வந்து லேபர்ஸாக இருந்தாங்க, இருக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன கேட்டோம்னா இன்னும் வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட நாங்கள் வந்து ஃபோர்ஸ் கேட்டோம். இதெல்லாம் நடக்கும் சார். எனக்கு சார் இங்கே நல்லா ஒரு விஷயம் புரியும், இங்கே ப்ரூவ் பண்ணுற இடத்துல யார் இருக்கிறாங்க? இப்போ நாளைக்கு சிபிஐ விசாரிக்குது, நீங்கள் 500 போலீஸை போட்டிங்கன்னா அதுக்கான பேப்பர்ஸ் ரெடியாக இருக்கும். ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் கட்டம் கட்டி கூட காட்ட முடியும் உங்களால். நீங்கள் இருக்க நீங்கள் ஏன்னா அவ்வளோ ட்ரோன் கேமரா அவ்வளோ இருக்குது, அரசு தரப்புலையும் இருக்குது, விஜய் தரப்புலையும் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஜயை நன்றியும் சொல்லிட்டாரு. காவல்துறை வந்து சிறப்பாக பாதுகாப்பு, இதுதான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நீங்கள் இந்த 4 பேரை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறீங்களோ வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட தரப்பில் வந்து மனு கொடுத்தாங்கன்னும் போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்பகத்தன்மை கூடுதலாகுது இல்லையா? இவங்க கேட்கறது பாதிக்கப்பட்ட தரப்பை வந்து சில வந்து கோரிக்கை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது சிபிஐ கொடுக்கணுமா வேணாமான்னு கேட்டால் கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் கூட நீதியரசர்கள் மனசில் வருதுன்னா இன்னொருத்தையும் நீங்கள் விஷயத்தையும் நீங்கள் எடுத்துணும். சிபிஐக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டாக போடும்போது அவருடைய பேச்சை கூட டாக்குமெண்ட்டாக போடுவாங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லியிருக்கிறார். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் பிரசன்ஸ் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவின் பைசன் அக்டோபர் 17 முதல். MCR Pure Cotton Club formals and casual shirts. Deepajodi Panchadibam Puja Ennai blend of 5 puja oils from the house of Sunland.